தமிழ் கலாச்சாரம் பண்பாடை காக்கணும்னு ஆவலோட தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் மாணவர்கள் ரோடில் வந்திருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டை நிறுத்தி தமிழ் கலாச்சாரத்துக்கே ஒரு அவமானம் பண்ற மாதிரி உண்டார ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம். நம்ம நாட்டு அரசோ மத்திய அரசோ இதுல எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது கோர்ட்ல இருக்கிறதுனால நம்ம கோர்ட்லயே போகணும். கோர்ட்டுக்கு நம்ம சரியாக இந்த விவரங்களை கொடுக்கணும். இதுல மிளகாப்பொடி போடுறாங்க, ஏதோ சில பேர்கள் மிளகாப்பொடியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கலாம். ரோடில் போனால் ஆக்சிடென்ட் நிச்சயமா ஆகுது. அது ஆக்சிடென்ட் ஆகிறதுனால ரோட்லேயே போகக்கூடாதுன்னு சொன்னாக்க அது சரியானதில்லை. அதனால ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டுக்கலாம். ஜல்லிக்கட்டில் பண்ணும்போது இது மாதிரி பசுக்கு ஒரு மாதிரி ஹிம்சையோ வன்முறையோ ஆகாதபடி அந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்தலாம். அதை பற்றி நாம் கோர்ட்டுக்கு தெரிவித்துக் கொள்ளணும். அப்படி பார்க்க போனால் குதிரைக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. குதிரைக்கு ஒன்றும் பிடிக்கிறது இல்லை. அது அவங்க லாஜிக் என்னென்னா, அந்த மாட்டுக்கும் எருதுக்கும் பிடிக்கிறது இல்லை. அதுக்கு பிடிக்காத அது இஷ்டத்துக்கு விரோதமாக நம்ம எல்லாம் இது மாதிரி ஜல்லிக்கட்டை போடுறோம்னா, நான் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான், குதிரைக்கு பிடிக்கிறதா நீங்கள் குதிரை மேலே ஏறி போகிறீங்களே, அதே மாதிரி நாய்க்கு செயின் போட்டால் பிடிக்குமா? ஸ்னிஃபர் டாக்ஸ்ன்னு எல்லா போலீஸ்லையும் நாட்டு முழுதும் அதை ட்ரெயின் பண்ணுறீங்களே, அந்த நாய்க்கும் ஹிம்சை தானே ஆகுது. அப்படி பார்க்க போனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எத்தனை ஸ்லாட்டர் ஹவுசஸ் நம்ம நாட்டில் இருக்குது. அந்த நாட்டு மாட்டெல்லாம் அதில் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் எடுத்துகிட்டு போய் ஸ்லாட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி, ஏதோ தந்திரம் கூட தெரியறது. அதனால நாம் இப்போ எல்லாரும் நம்ம தமிழ் மக்களோட மனத்துல என்ன உணர்ச்சி என்ன இருக்குன்றது நம்ம வெளிப்படுத்திருக்கோம். இப்போ நம்ம ரொம்ப பேஷன்ஸோட நம்ம முன்னேறணும். ஏன்னா புனிதமான ஒரு கொள்கையை நம்ம எடுத்து முன்ன வந்திருக்கோம். நம்ம கலாச்சாரத்தை நம்ம காப்பாற்றணும்னு இந்த மூமெண்ட்டை, இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வன்முறையில ஈடுபட்டிருக்கிறவங்களை கையில போகாதபடி நம்ம பார்க்கணும். இதனால எந்த விதமான லாஸோ ஸ்டேட்டுக்கோ ஜனங்களுக்கோ லாஸோ ஆகாது நம்ம பார்த்துக்கணும். நாம் அடுத்த பொங்கலுக்குள்ள இந்த ஜல்லிக்கட்டை திரும்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கூடிய என்ன மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கணுமோ அதை யோசனை பண்ணி நம்ம கோர்ட்டில் திருப்பியும் அப்பீல் போட்டு சரியாக இதை ப்ரெசென்ட் பண்ணோம்னா வெற்றி நிச்சயமா நம்மளதாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாருமே வெளியில உங்க வாய்ஸ் இதுக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் இதை இப்போ திரும்பி நாம் ஸ்கூல் காலேஜ்க்கெல்லாம் போவோம். இது ஓவர் நைட் ஆகக்கூடிய வேலை இல்லை, இதுக்கு டைம் எடுக்கும். நம்ம இந்த உறுதியாக இந்த மூமெண்ட்டை பீஸ்ஃபுல்லாக முன்னே நடத்திட்டு போவோம். பாருங்க, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திராவில், நம்ம கர்நாடகத்தில், கேரளாவில் கூட ஜல்லிக்கட்டு சில இடத்துலலாம் நடத்துகிறாங்க. அதனால தான் நம்ம இந்த நாட்டு பிரீட் என்ன இருக்கு, இது நாம் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. கம்போடியா மாதிரி அவ்வளோ தூரம் இருக்கிற நாட்டில் கூட அங்கே நம்ம தமிழ்நாட்டு மாடு அங்கே போய் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதை காப்பாற்றி கொண்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நம்ம நாட்டில் நம்ம நாட்டு தறி போகாதபடி, இதை மறையாதபடி பார்த்துக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு. நாட்டு மாட்டோட இனம் அழிந்து போகாதபடி நம்ம பார்த்துக்கணும். ஒரிசால பார்த்தேன்னா ஒரு 15-16 நாட்டு மாட்டுகள் இனம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அதை திருப்பி நம்ம உண்டாக்க முடியாது. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஆகாதபடி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு ஜல்லிக்கட்டு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த போராட்டத்தை நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணது எல்லாருக்கும் அது ஒரு மகிழ்ச்சியும் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பெருமையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. இதோடு நாம் பொறுமையோட முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.